தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் என்று சொல்லி, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து, ஜான் த பேப்டிஸ்ட் அவரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவருடைய இரக்கத்தினால தான், அவருடைய கிருபையினால் அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. யாருக்கு? அவருடைய ஜனத்திற்கு. அதுவும் அவருடைய உருக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். உயர்த்தி காண்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டதுன்னா என்னது? நிறைய பேருக்கு தெரியல. தெரியுமா? ரட்சிக்கப்படுதல்னா என்னது? ஓகே, அப்புறம் பிரைஸ் தி லார்ட். பாவத்தை அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுறது. அப்புறம் கர்த்தரோடு உள்ள உறவில் இருக்கிறது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பதற்கு ஒரு 6 மாதம் வித்தியாசம்தான். யாருக்கு? இந்த யோவான் ஸ்நாபகனுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்த தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுது? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும்படி. யாருக்கு தெரியப்படுத்தும்படி? ஜேஎம்எஃப் சபைக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும்படி. யாருக்கு முன்பாக? இயேசுவுக்கு முன்பாக நடக்கிற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியப்படுத்தணும்? அவங்க ஜனத்துக்கு, தேவனுடைய ஜனத்திற்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை தெரியப்படுத்து? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஏன் அந்த ஜனங்களுக்கு தெரியல? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனத்துக்கு தெரியப்படுத்துங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு ரட்சிப்பு தெரியல, பாவ மன்னிப்பு கேட்கணுமான்னு தெரியல. தப்பு பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கணும் அந்த எண்ணமே இல்லை, அவங்களுக்கு தெரியல. ஆதாம் காலத்தில் இருந்தே தெரியல. ஆதாம், ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாம் இடத்துல பழத்தை புசிக்காதன்னு சொன்னார். அவன் பறித்து புசிச்சானா இல்லையா? ஆண்டவர் வந்து அவனிடத்துல பேசும்போது அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் நீர் எனக்கு தந்த. ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு, அந்த சிச்சுவேஷனே மாறிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை கேளுப்பாரு, மன்னிச்சிருங்கப்பா. அவனுக்கு தெரியல. மனைவி கிட்ட கேட்டாங்க, ஏவாள்கிட்ட. அவன் என்ன சொன்னா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. எல்லா சாபத்தையும் அந்த சர்ப்பத்துக்கு மேலே கொட்டினார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்மளும் அது நேரத்தில், ஏன் பிரதர் அது வீட்டில் இருக்க விட்றா இல்லை, போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அது என்னிடத்துல என்ன ஆயிடுச்சு? வெளிப்பட்டுடுச்சு. கண்ட்ரோலில் என்ன செய்கிறது? நம்ம வந்து நம்முடைய குற்றங்களை மறைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது, ஏன் லேட்டு? பஸ்ஸு லேட்டு. சொல்லியிருக்கிறீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் லேட்டு? பஸ்ஸு லேட்டு. நம்ம வந்து குற்றங்களை என்ன செய்ய மாட்டோம்? அக்செப்ட் பண்ணி அதை மன்னிப்பு கேட்டால் அதில் பெரிய இறக்கம் இருக்கிறத நம்ம கண்களுக்கு என்ன செய்கிறான்? மறைச்சிட்டான் பிசாஸ். ஹல்லேலூயா. ஏன்? மோட்சத்தை அடைஞ்சிருவோம், ரட்சிக்கப்பட்டுருவோம். அதனால் கண்களை அப்பவும் அப்படி என்ன பண்ணுறான்? அப்படியே மறைச்சி வச்சுட்ருக்கு. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நாபகனை எழுப்பி, நீ என்ன செய்? அவருக்கு முன்பாக போய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்து. ஹல்லேலூயா.
தெரியப்படுத்து. ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் சபைக்கு தெரியப்படுத்துகிறாரு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோவானை கொண்டு எழுதி வைத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அவன் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை சபைக்கு தெரியப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறது மனுஷ இயல்பு. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு தெரியும் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. மாமிசத்தில் இருக்கும் வரைக்கும் பாவம் செய்து கொண்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா. பழைய சுபாவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே நல்லா சிரிப்போம். டக்குன்னு கன்னத்தில் ஒரு அடி அடிக்கும்போது நம்ம ரியல் சுபாவம் என்னன்னு அந்த நேரத்தில் வெளிப்படும். ஆமாம் தானே? ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. என்னையுமே அப்படி தான். ப்ரைஸ் காட். நம்ம வெளியில் இப்படி காமிச்சிட்ருக்குறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய ரியல் சுபாவம் என்னங்கிறது அப்போ வெளிப்படும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் அனுப்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வெளிப்படும் மாமிசம் அநேக நேரத்தில் என்ன செய்யும்? வெளியில் வந்து தலையை காண்பிக்கும். ப்ரைஸ் காட். கோபம் அநேக நேரத்தில் நமக்குள்ள வெளியில் தலையை காணிக்கும். பொறாமை அநேக நேரத்தில் நமக்குள்ள வெளியில் வந்து தலையை காமிக்கும். ஆமாம், திட்டுற சுபாவம் அநேக நேரத்தில் நமக்குள்ள வெளியில் வந்து தலையை காண்பிக்கும். அப்போ என்ன செய்யணும்? அதை அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது மனுஷனை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ கேட்டு அதை ஒப்புரவாகிட்டேன்னு வையன், நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? அப்படி லெகுவாகிடுவீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வர 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 உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகி அது பிபி எல்லாம் கொண்டு வரும். தெரியுமா? ஆமாம் தானே? அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருந்து 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 அதை அறிக்கை பண்ணாமல் உள்ளே வச்சு என்ன ஆகிடும்? அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி பிபி ஆகிடும். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் அப்படி பண்ணாங்களா? போய் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறைச்சி உள்ளே வச்சிருக்காதீங்க. அது உங்களை பலனை என்ன செய்யும்? குன்றி போக பண்ணும். ஹல்லேலூயா. உங்களை பலவீனனாக்கும், உங்களை வியாதி உள்ளவனாக்கும், உங்களை வியாதியஸ்தராக மாற்றிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை பண்ணி. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீதிமான் ஒருவருமே இல்லை. என் ஆண்டவர் தான் நீதிபரர். அவருக்கு முன்பாக நம்முடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஜனங்கள் அதை கேட்கல, தவறிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். போய் தெரிவிக்கி, அவங்கக்கிட்ட சொல்லு. அவங்க கேட்டால் நான் எது வேணாலும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆதாம் மட்டும் அன்னைக்கு ஆண்டவரே பாவம் பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை ஏதேனை விட்டு துரத்தாமல் கூட இருந்திருக்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. காயின் பாருங்க, அண்ணனை கொலை பண்ணி, ஆபேலை கொலை பண்ணி, தன் சொந்த சகோதரனை கொலை பண்ணிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலையே. அவர் தண்டிச்சார். என் சமூகத்தை விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி தண்டிக்கும் போது, ஆண்டவரே நான் எங்கே அலைந்து தெரிவேன்? என்னை காண்கிறவர்கள் என்னை கொன்று போடுவார்களே. வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லு, மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நம்ம கற்பம் தரிக்கப்படும் போதே பாவம் நமக்குள்ள வந்துருச்சு. அந்த முந்தின ஆதாமி நிமித்தம், அவனுடைய மீறுதல்கள் நிமித்தம் இந்த பூமிக்கு பாவம் வந்துட்டு நம்ம மன்னிக்கப்படணும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் சுதந்தரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரூமில் போய் உங்களுக்கு தெரியும் வாலிப பிராயத்தில் என்னென்ன தவறு பண்ணீங்கன்னு. பிரைஸ் காட். புருஷனுக்கு தெரியாமல் என்னென்ன தப்பு பண்ணீங்க உங்களுக்கு தெரியும். மனைவிக்கு தெரியாமல் என்னென்ன தவறு பண்ணீங்க உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அதை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. மனைவிட்ட ஒப்புரவாகுங்க, கணவன்கிட்ட ஒப்புரவாகுங்க, பிள்ளைகளிடத்தில் ஒப்புரவாகுங்க, சகோதரத்தில் ஒப்புரவாகுங்க. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதுதான் அவனை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னிப்பை கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. குற்றப்படுத்துகிற சுபாவம் யாருடையது? குற்றப்படுத்துகிற சுபாவம் யாருடையது? கேட்கல. குற்றப்படுத்துகிற சுபாவம் யாருடையது? பிசாசனுடையது. பிரைஸ் காட். அவன் எப்பவும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் யோபு இப்படி தான் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து குற்றப்படுத்துகிற சுபாவம் அது பிசாசுக்குரியது. நம்ம செய்த பாவத்தை நாம் அறிக்கை பண்ணி யார் மேலேயும் குற்றம் சுமத்த வேண்டாம். ஹல்லேலூயா. மேக்சிமம் நம்ம ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நான் யாருக்கு விரோதமாய் பாவம் பண்ணியிருந்தேன்னா அவங்களோடு டைரெக்டாக ஒப்புரவாயிட்டு ஆண்டவர் இடத்துல அறிக்கை பண்ணி அந்த பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மரிச்சிட்டாரு, பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் நாம் அதை சுதந்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கானான் தேசம் இருக்கு, நீ எகிப்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுவும் அங்கே இருக்கும், நீயும் எகிப்திலே தான் இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்படணும். கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார், வார்த்தையை கேட்க பண்ணுவார். அதை கேட்டு அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீ நடக்கணும். வார்த்தையை கேட்டு நடக்கும்போது அந்த கானானை எளிதில் என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் சபைக்கு என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஏன் இந்த ஜனங்களுக்கு தெரியாது, மறந்துட்டாங்க. அந்த கடைசியாக பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரம், கடைசி சாப்டர் என்ன? மல்கியாக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எத்தனையோ வருஷங்கள், 70 வருஷமோ 100 வருஷமோ ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் மத்தியில் தான் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி வருது. ஹல்லேலூயா. இப்போ தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறாரு. நீ இப்போ என்ன செய்? பாவ மன்னிப்பு என்ன செய்? தெரிவி. ஹல்லேலூயா. நீ பாவம் செய்திருக்கிற மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டு யோவான் ஸ்நாபகன் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் வருவாங்க. வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஏன்? அந்த மனம் திரும்புதல் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு எண்ணம் இல்லை. குளிச்சு ஞானஸ்நானம் பெற்று எழும்பின உடனே பரலோகத்துக்கு போயிடலான்னு யாரோ சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க அதட்டுறான் ஜனங்களை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்? எத்தனை பேர் இதுவரைக்கும் அறிக்கை பண்ணாமல், இதுவரைக்கும் அந்த பழைய சாபத்தை, அந்த பாவத்தை நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. என் சுமை லகுவாக இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? உங்கள் சுமையெல்லாம் தூக்கி வச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய சிஸ்டர்ஸ் இதை தான் பண்ணுவாங்க. அப்படியே கேட்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் இன்னொரு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருவாங்க. ஆமாம் தானே? ஆமாம், ஆமாம் தானே? அந்த மெசேஜோடு இந்த சிஸ்டர் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. யாரு கிடைப்பா, யாருக்கிட்ட இந்த விஷயத்தை யாருக்கிட்ட கொண்டு போடலான்னு. இப்படி தான் மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹல்லேலூயா. அது ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எனக்கு இல்லை, அவங்க உள்ளத்தில் வச்சிருக்க அந்த பாரத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அதை டாலரேட் பண்ண முடியல, எங்கேயாவது கொண்டு கொட்டணும்னு சொல்லி கொட்டுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன இடத்துல வா. ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன வருத்தம் இருக்குது, என்ன பாவம் இருக்குது, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கொட்டிருன்றார். ஹல்லேலூயா. நம்ம மனுஷங்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத மனுஷன் இடத்துல போய் நம்ம சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி நாளைக்கு சண்டை வரும்போது அவன் 4 பேர் முன்னாடி இருந்து என்ன செய்வான்? தூற்றுவான். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள விஷயத்தையோ உன் குடும்பத்தில் உள்ள விஷயத்தையோ 3வது ஒரு நபர் இடத்துல என்ன செய்யாதீங்க? do not share. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் 4 பேர் மத்தியில் என்ன செய்வான்? ஒன்று அப்படியே புகழ்ந்து தள்ளுவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிரைஸ் காட். கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். பிரைஸ் காட். ஆமாம், அவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர். சகோதரனை எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டபோது என்ன சொல்லுவார்? 7-70 முறை. ஹல்லேலூயா. அவர் சொன்னவர் மன்னிக்காமல் இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் அஸ். இந்த ஜனங்கள் கேட்கறதே இல்லை. தாதாமுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, வார்த்தையை கேட்கல, கீழ்ப்படியாமல் தானே போனான். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ஆண்டவரை மன்னிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் காட். ஆமாம், நம்ம எப்படின்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். நான் எப்படின்னு என் மனைவிக்கு நிச்சயமாக தெரியும். மனைவிக்கே தெரியும் போது அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? அவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணி அதை விட்டு விட, ஆண்டவரே நான் முயற்சிக்கிறேன், இந்த பாவத்தை நான் அறிக்கை பண்ணுறேன், என்னை தொடராதபடிக்கு செய்யுங்க. ஏன்? பாவம் என்ன செய்யும்? தலைமுறைக்கும்
தொடரும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த பலவீனம் மாறல? அறிக்கை பண்ணு, விட்டுரு, அறிக்கை பண்ணு, ஒப்புரவாகு. இன்னும் தொடரும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிப்பாரு. நீ அறிக்கை பண்ணி விடுறது வர. அப்படி செய்யும்போது 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா. Your 1000 generation will be blessed. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் உன் பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நீ செய்த பாவத்தினால உன் பேர பிள்ளைகள் படும் பாடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது தேவையா நமக்கு? நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய சந்ததி வாழ்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் பேர பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும்? அந்த இடத்துல என் பேரை சொல்லி அவங்க வாழ்ந்திருக்கணும். இன்னாருடைய பேரனா, இன்னாருடைய மகனா வாழ்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுக்கணும். அறிக்கை பண்ணி விடணும். பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, நம்முடைய தலைமுறைக்கு என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அறிக்கை பண்ணுகிற ஒரு பாவ மன்னிப்பினால. பிரைஸ் காட். கஷ்டமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இதை பண்ணுறது கஷ்டமா? பிரைஸ் தி லார்ட். ஒப்புரவாகுங்க. யார் இடத்துல ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் யார்கிட்ட என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஒப்புரவாகுங்க. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் இந்த பகையோடு என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கவே முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒப்புரவாகுங்க. ஒருவருக்கொருவர் என்னது சமாதானத்தோடு கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்க. ஒருத்தர் கனப்படுத்துங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரிவிக்கும்படி தான் கர்த்தர் யோவான் ஸ்நாபகனை அன்றைக்கு எழுப்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை இந்த நாளில் சபைக்கு அந்த வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். ஏன்? இந்த ஜனங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் அப்படியே விடலை. மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்குறார். இந்த ஜனக்கிட்ட சொல்லு, பாவம் செய்வாங்க. மனுஷன் இயல்பு தானே பாவம் செய்கிறது. அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க செய்தாலும் பாவ மன்னிப்பை கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும்னு. எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 29. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நான்காவது வசனம். போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார், என்ன செய்? நீ ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் எங்கே கொண்டு வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு, ஆலயத்துக்கு வர சொல்லி அவங்களை என்ன செய்? தண்ணீரினால் கழுவணும். ஜலத்தினால என்ன செய்? கழுவணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் மோசேயை கொண்டு சபைக்கு என்ன சொல்றாரு? தண்ணீரினால கழுவப்படணும். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ என்ன செய்யணும்? ஜலத்தினால கழுவப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கழுவப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜலத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க? அந்த பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா ஃபஸ்ட்டு மோசே என்ன செய்யணும்? ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் சபையையும் ஜலத்தில் கழுவணும். பிரைஸ் தி லார்ட். ஜலத்தினால சபை கழுவப்படணும். கழுவப்படும் போது தான் அந்த பாவ மன்னிப்பை நாம் சுதந்திரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஜலம் என்னது? ஞான ஸ்நானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட கழுவுதல் என்ன? ஞான ஸ்நானம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. எதுக்கென்று? பாவம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்?
இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு. எது நிஜம்? புதிய ஏற்பாடு நிஜம், இட்ஸ் ரியல். இங்கே இருக்கிறது ஷேடோ. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஷேடோ. இதில் உள்ள சம்பவங்கள் இதில் மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து, ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன செய்? அந்த மனுஷன் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்? தண்ணீரினால கழுவப்படணும். பிரைஸ் காட். எதிரையோ முறை கேட்டிருப்பீங்க, இன்னும் கடின இருதயத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நினைச்சிங்க ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கானானுக்கு சுதந்திரிக்க பண்ண அழைத்துட்டு போகும்போதும் மோசைக்குள்ளாக ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இஸ்ரவேல் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்குள்ளாக செங்கடலில் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு திருஷ்டாந்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? கழுவப்படணும். கழுவப்பட நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்முடைய பாவத்தை நாம் எப்பவும் சுமந்துக்கிட்டே தான் தெரியும். பிரைஸ் காட். ஆமாம், நம்முடைய பாவம் நம்முடைய வாசப்படியில் படுத்தே கிடக்கும். அதை தான் தாண்டி போகிறதும் தாண்டி வர்றதுமா இருக்கும். அது எங்கேயுமே போகாது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? அது அதனுடைய வேலையை காண்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? தண்ணீரினால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் மோசேக்கு சொன்ன கட்டளை. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சொன்ன கட்டளை இதுதான். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுவப்பட்ட உடனே ரட்சிப்பு வந்துருச்சா? நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, கழுவப்பட்ட உடனே பரிசுத்தமாயிட்டோமா? இல்லை. இது எல்லா நீதி, இது ஒரு நீதி ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு கடைசி 10வது வாத தலைப்பிள்ளை சங்காரம். ஆண்டவர் ஏன் முதல்ல அதை கொடுத்து எல்லாரையும் கொண்டுட்டு வந்துடல? ஏன் அந்த குஷ்டரோகி அந்த மனுஷனை 7 முறை முங்கி எழும்புன்னு சொன்னார்? அது ஒரு முறையிலே முங்கி எழும்பி சுகத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? கர்த்தர் சில நீதி நியமங்களை அவருடைய வார்த்தையில் சொல்லி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்மக்கிட்ட நிறைய பேர் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, பரிசுத்தம் 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 பரிசுத்தம். cannot be. இது ஒரு நீதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அடுத்த நீதியை செய்ய கர்த்தர் நமக்கு திறனை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாவம் மன்னிப்பாகிய நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? தண்ணீரில் கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கழுவப்படாமல் இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார்னா நாம் எடுக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற அவரே அதை செய்வார்னு சொன்னான். நாம் அதை கடைப்பிடிக்கணுமா வேண்டாமா? ஒரு பாவமும் அறியாதவர். ஹல்லேலூயா. அவர் பிறக்கும்போதே அவர் இடத்துல பாவம் இல்லை, அவரே இந்த நீதியை செய்கிறாரு. இட்ஸ் அ ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நீதியும் செய்ய நாம் ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஜலத்தில் நிச்சயமாய் பிறக்கிற அனுபவத்தில் சபை காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு அப்போ தான் கிடைக்கப்பெறும். பிரைஸ் காட். அப்போ தான் பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை கிடைக்கப்படும். அப்போ தான் கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அவருடைய பிள்ளையாக. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக நான் எப்படி மாறணும்? முதல்ல இதுக்கு ஒப்பு கொடுக்கணும். மோசே அவங்கள கழுவு. பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வா, அவங்கள நிறுத்தி அவங்கள கழுவு முதல்ல. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன பண்ண சொல்கிறாரு? யாத்திராமத்தில்
வஸ்திரத்தை உடுத்துவி. கழுவப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்தது என்ன செய்யப்படணும்? வஸ்திரங்களை உடுத்தணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்து வைப்பார். முதல்ல ஞான ஸ்நானத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிப்பார். ஹல்லேலூயா, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உன்னை உடுத்து வைப்பார். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னது அதுதான், வஸ்திரத்தை அவங்களுக்கு என்ன செய்? உடுத்துவி. வஸ்திரம் எதுக்காக உடுத்துறாங்க? ட்ரெஸ் எதுக்காக போடுறோம்? ட்ரெஸ் எதுக்குங்க போடுறோம்? டு கவர் என்னது? மானத்தையா? நம்முடைய உள்ளான அசிங்கம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். அதையுமே இந்த காலத்தில் பிசாசு என்ன செய்கிறான்? அவன் வெளியில் தெரியுது மாதிரி தான் வஞ்சிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அன்னைக்கு கழுவப்பட்ட பிள்ளைகளை மோசேயின் இடத்துல சொல்லி என்ன சொன்னார்? அவங்கள உடுத்துவி. ஹல்லேலூயா. ஆடை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது காஸ்டியூம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு இச்சையான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்திடக்கூடாது. யாரால் இடரல் வருதோ அவங்களுக்கு ஐயோ. பிரைஸ் தி லார்ட். யாரால் இடரல் வருதோ, அப்போ யாருக்கும் இடரல் இல்லாதபடிக்கு இதுவுமே அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? வஞ்சிக்கும், இச்சையில் கொண்டு போகும். இச்சை போய் என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன செய்யும்? பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ பேஸ் என்னது? பேஸ் என்னது? இச்சை. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கண்களின் இச்சை ஜீவனத்துக்கு பெருமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியா நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆமாம், அதை பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட பார்வையை பார்க்குறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், என்னதை நம்ம கேட்குறோம், எப்படி நடக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் அப்படியே இழுத்து கொண்டு போயிடும், அப்படியே அவனை என்ன செய்திடும்? பாவத்தில் கொண்டு விட்டுரும். ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, அவங்கள என்ன செய்? மூடு. வஸ்திரத்தினால மூடப்படணும். அப்படி நிர்வாணமாக இருந்தவங்க ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஒளிச்சு தான் போயிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். நிர்வாணமாக இருந்தவங்க என்ன செய்தாங்க? ஒளிச்சு தான் இருக்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற அனுபவத்தில் வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை உடுத்து வைக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, பாருங்க, அந்த யோசேப்புக்கு அவருடைய தகப்பனார் பலவர்ண அங்கிகளை கொடுத்து வைத்தார். பிரைஸ் காட். எவ்வளவு விசேஷம் பாருங்க. ஆண்டவர் நம்மை அப்படி அலங்கரிப்பாரே. ஆனால் எத்தனை பேருக்கு அப்படி வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பலவர்ண அங்கினால் என்ன அலங்கரிங்க ஆண்டவரே. பிரைஸ் காட். கர்த்தர் அலங்கரிக்கணும். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அலங்கரிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அலங்கரிக்கணும்? என்னை உடுத்துவீங்க ஆண்டவர். எனக்கு எப்படி காஸ்டியூம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். என்னை உடுத்து வைக்கணும். என் ஆண்டவர் என்னை உடுத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும். பிரைஸ் காட். அந்த ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் என்னை வைத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தண்ணீரினால் கழுவப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அடுத்தது கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு? அவனை உடுத்துவி. ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். இல்லை, 3:27. என்ன கொண்டிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு கர்த்தர் மோசையோடு என்ன சொன்னாரு? அவங்கள உடுத்து ட்ரெஸ் பண்ணு. இங்க கலாத்தியர்ல என்ன சொல்றாரு? பவுல் என்ன சொல்றாரு? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்க. யாரை நாம உடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படியா பார்ப்பாரு? கிறிஸ்துவை பார்க்கறது போல பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கே வந்தோம். அங்கிருந்து ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம மேலே அந்த கிறிஸ்து தரிக்கப்பட்டதுனால, தரிப்பிக்கிறதுன்னு என்ன? உடுக்கிறது. அப்போ என்ன யார் வந்து மூடுறா? கிறிஸ்து என்ன மூடுறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் பெற்றவங்க என்ன பண்ணப்படுறாங்க? மூடப்படுறாங்க, உடுத்து வைக்கப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன யார் வந்து கவர் பண்றா? என் பாவத்தை, என் சாபத்தை எல்லாம் யார் கவர் பண்றா?
கிறிஸ்து என்னை அப்படியே மூடுறாரு. இப்போ தேவன் அங்கிருந்து பார்க்கும்போது யாரை பார்க்குறாரு? என்னில் கிறிஸ்துவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள வெளிப்படுகிற கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதாங்க நாம பிள்ளைங்கிற ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்தோம். அவர் என்ன வந்து மூடலைன்னா நான் பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் வரவே முடியாது. பிரைஸ் காட். பிள்ளைங்கிற புத்திர சுவிகாரம் எப்படி நமக்கு கிடைத்தது? அவர் நம்மை மூடின போது, தேவன் அவர் அங்கிருந்து பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்த்ததுனால நான் மறைந்து யார் வெளிப்பட்டா? கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நாங்கிற அது என்ன செய்யணும்? மறைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து வெளிப்படும் வரையிலும், பிரைஸ் காட், கிறிஸ்து வெளிப்படணும். ஒவ்வொருத்தருக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணும். அவர் நம்மை தரிப்பிக்க போறார். பிரைஸ் காட். அந்த வஸ்திரத்தினால நம்மை மூட போறார். பிரைஸ் தி லார்ட். போவாஸ் எப்படி அந்த ஸ்திரீயை தன்னுடைய வஸ்திரத்தினால மூடினது போல, பிரைஸ் தி லார்ட், புறஜாதி பெண்ணாகி அந்த ரூத்தை எப்படி அவர் தன்னுடைய கடைசி அந்த பாதத்தில் போய் விழுந்ததும் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த ஸ்திரீயை மூடினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் நம்மை மூடணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ன வந்து தரிக்கணும். பிரைஸ் காட். அதுதான் ஆண்டவர் மோசேக்கு திருஷ்டாந்தமாய் அன்றைக்கு வெளிப்படுத்தினார். அவங்களை என்ன செய்? உடுத்துவி. ட்ரெஸ் தம். ஆண்டவர் ஏசப்பா என்ன ட்ரெஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புறம்பான அலங்காரம் எனக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. புறம்பான அலங்காரம் எனக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. என்ன பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். ஐ வாண்ட் டு ஷோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மீ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். என்ன பார்த்துடக்கூடாது? இந்த மாம்சத்தை பார்த்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்சத்துக்குள்ள அழுகின நிலைமையில தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் அழுகினது. இந்த மாமிசத்தை யாராலும் பார்க்க முடியாது. உள்ள போய் பாருங்க, அப்ப தெரியும் வண்டவாளம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து நம்மை மூடும் போது, அந்த வஸ்திரம் நம்மை தரிப்பிக்கும் போது கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் மோசேக்கு அன்றைக்கு சொன்னார். அந்த ஆரோன் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்? வஸ்திரத்தினால உடுத்துவி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உடுத்துவிக்கப்பட ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே ஏசப்பா நீங்க என்ன உடுத்துங்க. ஞான ஸ்நானம் பெற்றவங்களை என்ன செய்யறாங்க? அந்த வசனத்தை ஒருக்கா வாசிங்க. கலாத்தியர். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, whoever, how many persons, no problem. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்களே. கிறிஸ்துவை எத்தனை பேர் தரித்து கொண்டு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தாங்க பிள்ளை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கும்போது நான் தான் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஏன்? கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதற்கு தான் அன்றைக்கு மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், அவங்கள என்ன செய்? வஸ்திரத்தினால மூடு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 29 யாத்திரையாகமோ 10வது வசனம். என்ன செய்? கழுவியாச்சு, வஸ்திரத்தினால உடுத்தியாச்சு, பரிசுத்தமாயிட்டாங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுட்டாங்களா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்தமாயிடலாம்னா அப்போ வேற பலி தேவையே இல்லையே. ஆமாம் தானே? பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானத்தை எடுக்க ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒன் டே கர்த்தர் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆனால் இது இல்லாமல் அது இல்லை. பிரைஸ் தி லார்ட். மோசேக்குள்ளாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்காம கானான் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கானானை சுதந்தரிக்க முடியாது. பழைய ஏற்பாடு எல்லாம் திருஷ்டாந்தமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஞானஸ்நானம் பெற்று வஸ்திரத்தினால உடுத்து வைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அடுத்தது என்ன வருது? பலி பொருள் வருது. ஹல்லேலூயா. பலி பொருளை கொண்டுட்டு வர்றாங்க சர்ச்சைக்கு. நமக்கு கர்த்தர் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை. எதிர பேர் நன்றி செலுத்துறீங்க? எதிர பேர் நன்றி செலுத்துறீங்க? இந்த நாளில் உயிரோடு எழும்புனதுக்கு எத்தனை பேர் தேங்க்ஸ் சொன்னீங்க? பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்தை, அம்மா அப்பா பிள்ளைங்களெல்லாம் ஊரில் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே, எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க? எங்கள் பெற்றோரை பார்த்துக்கிட்டீங்களப்பா, நன்றி. எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க? தேங்க்ஸ் கிவிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பாகி அந்த நிச்சயத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா நன்றி அறிதல் உள்ள மனுஷனாக இருக்கணும்.
அவன் உதட்டில் என்ன கனி இருக்கணும்? ஸ்தோத்திர பலி இருக்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபையே பெருகுது. ஹல்லேலூயா. காளை உனக்கு முன்பாக கொண்டு வரப்படும். பலி பொருள் கொண்டு வரப்படணும். பலி செலுத்தும்படியாக என்ன வரணும்? உனக்குள்ள அந்த நன்றி பலி வரணும். ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிப்பாரு. அந்த 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 என்வாயன்மெண்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகும். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்களேன், உங்கள் அந்த அந்த சரௌண்டிங்ஸே மாறும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி பாருங்க. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை வாயில் என்ன செய்யுங்க? அறிக்கை இடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது வேற யாரும் கேட்காதபடிக்கு அறிக்கை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. வண்டியில் சுகபத்திரமாக கூட்டி சேர்த்தீங்களே, நன்றி ஏசப்பா. வெக்கேஷன் நல்லா தந்தீங்களே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகளை சுகமாக பாதுகாத்து கொண்டீங்களே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல பழகணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய உதடு ஸ்தோத்திர பலினால் நிரம்பணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா காளை கொண்டு வரப்படணும். ஹல்லேலூயா. அந்த பலி கொண்டு வரப்படணும். அந்த பலி பொருள் கொண்டு வரப்படணும். நம்மக்கிட்ட அது வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட காளை என்ன? மிருகம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. நமக்காக கொடுக்கப்பட்ட பலிப்பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நமக்காக வெளிப்பட்ட ஒரு மிருகம்னா அது என்னதான்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்காக கொடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை நாம சுதந்திரிக்கணும். பிரைஸ் காட். பலிப்பொருள் கொடுக்கப்பட்டாயிற்று. அதை இலவசமாகவே அவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த மிருகம் இலவசமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் இலவசமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவர் இலவசமாகவே நமக்காக கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். பலிப்பொருள் வந்து நிற்கு. ஹல்லேலூயா. பலிப்பொருள் வந்துருச்சு. நம்முடைய உதட்டில் பலி இருக்கணும். கர்த்தர் பலியாக வந்துட்டார். ஏற்கனவே தன்னையே பலியாக கொடுத்துட்டார். காளை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த பலிப்பொருள் மேலே தங்கள் கைகளை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு பலியாய் இருக்கிறார். விசுவாசத்தில் அறிக்கை பண்ணு. இயேசுக்கு மேலே நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் சுமத்திரு. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு எப்போ வரும்? கழுவுன உடனே இல்லை. வஸ்திரம் உடுத்தின உடனே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலிப்பொருள் வந்த உடனே இல்லை. அந்த பலிப்பொருள் மேலே உன் கையை வை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அறிக்கை பண்ணு. இயேசு எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு எனக்காக அந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மேன்மையெல்லாம் திறந்து அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறார்னு அறிக்கை பண்ணு. ஆரோனும் அவன் பிள்ளைகளும் அந்த பலிப்பொருள் மேலே தங்கள் கரங்களை வைக்கும்போது இவங்க பாவம் எல்லாம் அந்த பலிப்பொருள் மேலே மாறி போகும். இது கர்த்தர் திருஷ்டாந்தமாய் மோசேக்கு கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. எப்படி பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறணும் அப்படிங்கிற காரியத்தை கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? அந்த பலிப்பொருளாகி இயேசு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேலே உன் பாரத்தை வை. ஹல்லேலூயா. உன் சாபத்தை எல்லாம் அவர் சுமந்துட்டார். ஹல்லேலூயா. அவர் உன் பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். நீ விசுவாச அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் பழைய பாவம் எல்லாம் என்னை பின்தொடராது, என் பழைய சாபம் எல்லாம் என்னை பின்தொடராது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ண என்ன செய்யும்? ஹல்லேலூயா. பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
ரட்சிப்பு உங்களுக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கை பண்ணப்படணும். ரட்சிக்கப்படும்படி வாயினால் அறிக்கை பண்ணப்படணும். ஹல்லேலூயா. உங்க கரங்களை எடுத்து ஏசப்பக்கம் மேலே வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆரோன் எப்படி அந்த பலிப்பொருள் மேலே கரத்தை வச்சான், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கோங்கப்பா, என் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கோங்க, இன்னையிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்டுப்பாரு. கர்த்தர் பழைய பாவத்தை அவர் பாராத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. அவருடைய முதுகுக்கு பின்னாடி எறிஞ்சு போடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிப்பொருள் இருக்கு, பலி செலுத்தப்பட்டாயிற்று. உன் கரத்தை அதுக்கு மேலே வைத்து அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நான் சுதந்தரிக்கணும். எத்தனை பேருக்கு சுதந்தரிக்கணும்? அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும். அந்த ரட்சிப்பு இல்லாமல் என்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. என் ஜென்ம சுபாவம் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் பழைய பாவத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். என் கோபத்தை, என்னுடைய பேச்சுக்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை ஒளிந்து போயின எல்லாம் நியூ. ஹல்லேலூயா. எல்லாம் புதுசாக்கி மாற்றிடுவார். அவர் மேலே அறிக்கை பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர் அன்றைக்கே வாங்கி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. நீ கேட்க ஆயத்தமா இருக்கிறியா? நீ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியா? நீ வஸ்திரத்தினால உடுத்து வைக்கப்பட ஒப்பு கொடுக்கிறியா? பலி பொருளாக இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் உங்கள் பாவத்தை, சாபத்தை அவர் சுமந்து என்னைக்கோ தீர்த்துட்டார். அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்க தேவன் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பழைய காரியங்கள் என் மனசில் வந்துட்டு போகுதா? அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு செய். ஹல்லேலூயா. நீ என்ன செய்து பாரு. கர்த்தர் அந்த பாவத்தை எல்லாம் உன்னை விட்டு மாற்றி போடுவார். எல்கையில் இல்லாதபடிக்கு என்ன செய்வார்? அவர் மாற்றி போடுவார். நீ அறிக்கை பண்ணணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் யோவான் ஸ்நாபகனை சொல்லி, நீ போய் ஜனங்களிடத்தில் தெரிவி, நீ சொல்லிக் கொடு. பாவ மன்னிப்பாகி ரட்சிப்ப அந்த ஜனங்களிடத்தில் சொல்லிக் கொடு. அவங்களுக்கு தெரியல, தெரியாம வர்றாங்க ஞானஸ்நானம் எடுக்க, சொல்லிக் கொடு. என் ஜனத்தினிடத்தில் போய் சொல்லிக் கொடு. அவங்க பாவத்துக்கு மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லு. They have to repent. Hallelujah. கர்த்தர் ஒரு ரிப்பெண்டன்ஸ் எதிர்பார்க்கிறார். Hallelujah. ஒரு பாவ மன்னிப்பு அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். Hallelujah. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பு சுதந்தரிக்க எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம யார் யாருக்கு தெரியாமல்லாம் பாவம் செய்திருக்கிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. ஒரு விபச்சார ஸ்திரீ, கையும் மையுமா பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீயவே ஆண்டவர் மன்னிச்சு விட்டார்னு சொன்னார். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் வலது பார்சத்தில் அடிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்திருப்பான். அதுக்கு முன்னாடி அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணு. மன்னிச்சிருங்கப்பான்னு கேளு. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல யாரோடு கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல மன்னிப்பை கேளு. பிடிவாதமாக இருக்காதீங்க. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ரட்சிக்கணும்னு அவர் வாஞ்சியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வலதுபுறத்து கள்ளன் சொல்லுவான், நாமும் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். அவன் இறங்க போயிடுறான் பாருங்க. இடது பக்கம் உள்ளவன் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நாம செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். பாவத்தை மறைக்காத, அறிக்கை பண்ணி அதை விட்டு விடு. கர்த்தர் உனக்கு இரக்கத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒரு நிமிஷம் இந்த பூமியில் வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அவரிடத்துல இரக்கத்தை கேளு. பிரைஸ் தி லார்ட். சில இந்த காரியத்துக்கு ஒருவேளை அந்த பாவம் காரணமாக இருக்கலாம். நீ இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஒருவேளை நீ அன்னைக்கு செய்த பாவம் காரணமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த தடைக்கு ஒருவேளை அன்னைக்கு செய்த அந்த காரியம் காரணமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உணர்த்தும் போது அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.
பிரைஸ் தி லார்ட். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வைத்தியருக்கு இது சுகமுள்ளவனுக்கு வைத்தியர் தேவையில்லை. அவர் அதை தான் சொல்கிறார். ஆண்டவர் பலவீனமானவனையும், ஹல்லேலூயா, வியாதி உள்ளவரையும் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ரொம்ப அவங்களுக்கு இரக்கம் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அவர் தான் மெய்யான ஒளி. பிரைஸ் காட். அந்த ஒளி நடத்தில் ஓடி வந்துடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒளி நடத்தில் ஓடி வந்துடுங்க. பிரைஸ் தி லார்ட். பூமி இருளாக இருந்தபோது ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பிரைஸ் காட். எல்லாமே இருளாக இருக்கும், ஆனால் ஆவியானவர் மேலே அசைவாடுனா வெளியாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாறி போக பண்ணுவார். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்றைக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவான் ஸ்நாபகனை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை, இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஜனங்களுக்கு தெரிவி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் அடியனை கொண்டு தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கப்புறமும் நீங்கள் அடம் பிடிச்சோ பிடிவாதம் பிடிச்சிருக்கிறது, அந்த பாவம் உங்கள் மேலே சுமரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேனை இந்த காரியத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கட்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட். இப்போ இவ்வளோ தூரம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டாங்களா? இல்லையா? இன்னும் இருக்கா? ஓகே. யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 44வது வசனம். 43 சாரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்தப்படும்? கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலமாக இது இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்போது அவருடைய மகிமையினால் நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்படுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமாகப்படுகிறவர்கள் வாஞ்சிங்க, அவருடைய மகிமை ஒரு நாள் உங்கள் மேலே இறங்கும். இவ்வளோ காரியத்தை பண்ணிட்டீங்கல்ல, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக காத்து கொண்டு வர்றீங்கல்ல, ஆண்டவருடைய மகிமை ஒரு நாள் உங்கள் மேலே இறங்கும். அப்படி இறங்கும்போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீங்க. ஏன்? அவருடைய பிரசன்ஸில் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உடைய மகிமையின் மேகம் என்ன நிரப்பணும், உடைய மகிமை என்ன ஆட்கொள்ளணும், என்ன மூடணும்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே உடைய மகிமை என்ன நிரப்பணும், ஆண்டவருடைய பிரசன்ஸ் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்பா, எப்போவும் உடைய பிரசன்னத்திலே வைத்துக்கொள்ளுங்கப்பா. எப்போவும் உங்கள் பிரசன்னத்திலே வைத்துக்கொள்ளுங்க. உடைய பிரசன்ஸனால் என்னை மூடுங்க. அவருடைய பிரசன்னம் நம்மளை சுற்றி இருக்கும்போது ஒரு பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் மாறிக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் பரிகரிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க பண்ணினீங்க, உம்முடைய சத்தியத்தை கேட்க பண்ணினீங்கப்பா. அது 30, 60, 100 பலன் தரட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உதட்டின் பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்னும் அநேகர் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க இருந்தால் தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அந்த பாவ மன்னிப்பை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மால உடுத்து வைக்கப்படட்டும் அப்பா. நீங்கள் உடுத்துவீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா.
உம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவுங்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த பலிப்பொருள் பிற்பாடு அடிக்கப்பட்டது போல, அந்த இரத்தம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடத்தில் சிந்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரே எருசலேமில், ஆண்டவரே எருசலேமின் புறம்பாக என் தேவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற உம்முடைய இரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தீரே. அப்பா, ஆட்டுக்குட்டியானவரே, உடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே, உடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே. ஆண்டவரே, அதை அறிகிற அறிவுல அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை பரிசுத்தமாகட்டும். அப்பா, நீர் யாரை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீங்க. யாரை அழைத்தீரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி மகிமையும் படுத்தி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமையின் மேல மகிமையாய் விளங்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். Praise the Lord.